அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல உமன்ஸ் ரைட்ஸ், பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். உமன்ஸ் ரைட்ஸ், பெண்களுக்கு அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக எந்தெந்த சட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல பிரதானமான ஃபர்ஸ்ட் சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிந்து விதவை மறுமண சட்டம். அதாவது 1856ல இந்து விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்து விதவை மறுமண சட்டம் 1856. இது பாத்தீங்கன்னா என்ன செஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கியது. மறுமணத்தை ஓகே. சோ இப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மறுமணம் செய்து கொள்ள கூடாது 1856 வரைக்குமே. சோ அது அவங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராம் மோகன் ராய் அவர்கள்லாம் போராடி, அதுக்கப்புறம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவருடைய முயற்சியால இந்து விதவை மறுமண சட்டம் 1856ல கொண்டு வந்தாங்க. இங்கிலீஷ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1856. ரெண்டாவது முக்கியமான சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்து திருமண சட்டம், அதாவது ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955ல பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. சோ தமிழ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிந்து திருமண சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1955. இது என்ன பண்ணிருக்குன்னா, பெண்களுக்கான திருமணம் ஆகும் வயது 21 தான் அப்படின்னு சொல்லிட்டு லீகலைஸ் பண்ணுச்சு. பெண்களோட திருமண வயது 21 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீகலைஸ் செய்த சட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ஹிந்து திருமண சட்டம். அடுத்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹிந்து வாரிசுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டங்க இது பெண்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடிலாம் ஒரு வீட்டுல ஒரு 3 குழந்தைகள் இருக்கு, அதுல 2 ஆண் மகன் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ அந்த சொத்துல பங்கு கிடையாது பெண்களுக்கு. அத தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக உருவான சட்டம் தான் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956ல கொண்டு வந்தாங்க. சோ இந்து வாரிசுரிமை சட்டம் ஓகேங்களா. இது சொத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உரிமை இருக்கு, சொத்துல ப்ராப்பர்ட்டில பெண்களுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்த சட்டம் தான் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் ஓகேங்களா, ஹிந்து வாரிசுரிமை சட்டம். ஓகே, இத 2 திருத்தம் பண்ணிருப்பாங்க 1956ல. 1956ல கொண்டு வந்த ஹிந்து திருமண சட்டம் இந்து வாரிசுரிமை சட்டத்துல 2 திருத்தம். 1989ல ஒரு முறை தமிழ்நாடு பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2005ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் திருத்தம் பண்ணி மேலும் அவங்களுக்கு சில விஷயங்களை செஞ்சு கொடுத்திருப்பாங்க. அடுத்தது 4வது சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா வரதட்சணை தடை சட்டம் ஓகேங்களா. வரதட்சணை தடை சட்டம் இது டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல பாத்தீங்கன்னா வரதட்சணை தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட். இந்த வரதட்சணை தடை சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1961ல கொண்டு வந்திருப்பாங்க வரதட்சணை தடை சட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது அதே வருஷத்துல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், மகப்பேறு நலன் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகப்பேறு நலன் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு லீவ் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்திருப்பாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 1 இயர் பாத்தீங்கன்னா லீவ் கொடுத்திருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் 2 குழந்தைகளுக்கு பொருந்தும். மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகப்பேறு நலன் சட்டம் 1961ல கொண்டு வந்தாங்க. 1961லயே 2 சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. வரதட்சணையை தடை பண்றதுக்கு ஒரு சட்டம், மகப்பேறு நலன் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி, ஈவ்டீசிங் சட்டம். ஈவ்டீசிங் சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 1997ல கொண்டு வந்தாங்க ஈவ்டீசிங் ஆக்ட் அப்படிங்கிறது. ஈவ்டீசிங் ஆக்ட் அப்படிங்கிறது உமனை பெண்களை பாதுகாக்கிறதுக்காக. இது 1997ல கொண்டு வந்தாங்க ஈவ்டீசிங் ஆக்ட் ஓகேங்களா. சோ இந்த வருஷம் தான் கல்பனா சாவ்லா இறந்திருப்பாங்க. அப்போலோ அப்படிங்கிற விண்கலத்துல இருந்து இறங்கும் போது வீட்டுக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் அதுக்குள்ள இறந்திருப்பாங்க அவங்க. சோ ரைட், ஈவ்டீசிங் ஆக்ட் 1997. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெண்களை பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல மேகசின்ல எல்லாம் இன்டீசென்டா ரெப்ரசென்ட் பண்றாங்கல்ல, ஒரு மாதிரியா பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க இல்லையா. சோ அதை தடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ப்ராஹிபிஷன் ஆக்ட்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இன்டீசென்டா ரெப்ரசன்டேஷன் பண்றாங்கல்ல அவங்கள நியூஸ் பேப்பர் மேகசின்ல, அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு 1999ல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ப்ராஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சோ வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு
டொமஸ்டிக், அதாவது அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஹஸ்பண்டாலேயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மாமனாராலேயோ இல்ல நாத்தனாராலேயோ ஏதாச்சும் தொல்லை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவே டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன்ஸ் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக்னா வீடு, உங்களுக்கே தெரியும். சோ வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு 2005 வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன்ஸ் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க 2005. இது வந்து ப்ரொடெக்ட் உமன் ஃப்ரம் ஹாரஸ்மெண்ட். ஓகேங்களா? எதிர யார்கிட்ட இருந்து, ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தோ இல்ல அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்கிட்ட இருந்தோ பிரச்சனை வராம தடுக்கிறதுக்காக. அடுத்து பெண்கள் வந்து நிறைய இடத்துல ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காகவே நிறைய சட்டங்களை வந்து போட்டிருப்பாங்க. சோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தி ஃபேக்டரி ஆக்ட், தொழிற்சாலை சட்டம். தொழிற்சாலையில வேலை செய்யக்கூடிய பெண்களை பாதுகாக்கிறதுக்காக தொழிற்சாலை சட்டம் 1948 வந்து போட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுரங்கத்துல வேலை செய்யறாங்க இல்லையா, மைனிங். ஓகேங்களா? மைனிங். ஓகே, சுரங்கத்துல வேலை செய்யக்கூடிய பெண்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக சுரங்க சட்டம் 1952 வந்து போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே ஒரு சட்டம் வந்திருக்கும், அதை நீங்க கரெக்டா ஆர்டரா எழுதிங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிளான்டேஷன் லேபர் ஆக்ட், தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தோட்ட தொழிலாளர்களா வேலை செய்யக்கூடிய பெண்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1951 வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இது எல்லாமே ப்ரொடெக்ட் உமன் லேபர். ஓகேங்களா? பெண்கள் தொழிலாளிகளை வந்து பாதுகாக்கணும், லேபரா இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் தொழிற்சாலை சட்டம் 1948, அடுத்து தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, சுரங்க தொழிலாளர்கள் தடை சட்டம், அதாவது சுரங்கத்துல வேலை செய்யக்கூடிய பெண்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக மைனிங் ஆக்ட் 1952 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா செடா, இதை சொல்லுவாங்க. செடா டிக்ளரேஷன் இருக்குல்ல, இததான் பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா அப்படின்னு சொல்றாங்கன்னா, முதல்ல பெண்களுக்காக என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் இதுதான். இப்போ முன்னதான் நம்ம வந்து பார்த்தோம்ல, மனித உரிமைகள் அப்படின்னாவே அது மிக முக்கியமான ஒரு டிக்ளரேஷன் UDHR அப்படிங்கிறோம் இல்லையா. மனித உரிமைகள் அப்படின்னாலே UDHR தான். சோ இததான் என்னன்னு சொல்லுவோம், 1948 டிசம்பர் 10 வெளியானது. இததான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்புன்னு இதை சொல்லுவோம். சோ மனித உரிமைகள் அதுக்கப்புறம் தான் ரொம்ப பாதுகாக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். சோ மனித உரிமைகளுக்கான சர்வதேச உலகளாவிய பேரறிக்கை அப்படின்னா இததான் சொல்லுவோம், UDHR சொல்லுவோம். இது பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதானா செடாவை சொல்லுவோம். செடானா என்னன்னு கேட்டீங்கன்னா, C for கன்வென்ஷன், கன்வென்ஷன் ஆஃப் எலிமினேஷன், E for எலிமினேஷன். எதுல இருந்து எலிமினேஷன் பண்றாங்களா? D for discrimination, convention of elimination of discrimination against women அப்படின்னு சொல்லுவாங்க. செடானா என்னது ஃபுல் ஃபார்ம்? கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் உமன். பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து அநீதிகள்ல இருந்தும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு டிக்ளரேஷன் வெளியானுச்சுல, அதுதான் செடா டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் all discrimination against women. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து பாகுபாட்டில இருந்தும் பாதுகாக்கிறதுக்காக உருவான ஒரு மசோதா தான் செடா. டிஸ்கிரிமினேஷன், ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிங்க, இதுல உள்ள மாதிரி எழுதலாம் அவசியம் இல்லப்பா. உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்குமோ அப்படி போய் எழுதிங்க. ஓகேங்களா? சோ கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் உமன். ஓகேங்களா? சோ பெண்களுக்கான உரிமைகள் மசோதானா செடாவை சொல்லுவாங்க. இது எப்போ வெளியானுச்சுன்னு கேட்டா 1979 வந்து வெளியானுச்சு. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பெண்களுக்கான உரிமைகள் மசோதானா எதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செடா. இது 1979. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் 1995 பீஜிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு நடந்துச்சு. 1995
4th வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆன் உமன். ஓகேங்களா, இது வந்து பெண்களுக்காக நடந்த ஒரு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா, இதுல இருக்கக்கூடிய அனைத்து மிக முக்கியமான பெண்களும் உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லாரும் கலந்துகிட்டாங்க. வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆன் உமன் வந்து நடந்தது 4th கான்ஃபரன்ஸ் 1995. ஓகேங்களா, எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா பீஜிங்ல நடந்தது. ஓகேங்களா, பீஜிங்ல நடந்தது. ஓகேங்களா, சோ இத வந்து யார் வந்து செயல்படுத்துறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்ஃபரன்ஸை யார் செயல்படுத்துறா அப்படின்னு கேட்டீங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஃபார் உமன். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஃபார் உமன் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நடத்துறாங்க. இவங்க தான் வந்து என்ன பண்றாங்க, செயல்படுத்துறாங்க. ஓகேங்களா, இதனுடைய தீம் என்ன வச்சிருந்தாங்க தெரியுமா? இதனுடைய தீம் என்ன வச்சிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெண்களும் சிறுமிகளும் உரிமைகளை முழுமையாக அனுபவிக்க போதுதான் உண்மையான சமத்துவம் நிலவுகிறது அப்படிங்கிறாங்க. ஒரு பெண்களும் குழந்தைகளும் அவங்களுடைய உரிமைகளை, அவங்களுடைய ரைட்ஸ கம்ப்ளீட்டா அதை வந்து அவங்க வந்து அனுபவிக்கிறப்பதான் உண்மையான சமத்துவம் நிலவுது அப்படிங்கிற விஷயத்தையும் அதுல வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, ஓகே. சோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதே மாதிரி வயசான பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பேரண்ட்ஸையும் சீனியர் சிட்டிசனையும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க 2007. அது என்ன சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன். பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் வந்து 2007 வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து அந்த கைவிடப்பட்ட தாய் தந்தையர்களையும் சீனியர் சிட்டிசனும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2007 வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் உரிமைகள் சம்பந்தமா நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா, சோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த செடா டிக்ளரேஷன் தாங்க. சர்வதேச பெண்கள் உரிமைகளுக்கான மசோதா அப்படின்னு கேட்டீங்கன்னா செடா தான். செடா அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் தான். இது வந்து என்னன்னா, இதை எப்போ அடாப்ட் பண்ணாங்க யூஎன் அசம்பிளி அப்படின்னு கேட்டீங்கன்னா 1979 இந்த பெண்களுக்கான உரிமைகள் மசோதாவை யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், அதாவது ஐக்கிய நாடுகளின் பொது சபை வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் அசம்பிளி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, இதை அடாப்ட் பண்ணாங்க. பெண்களுக்கான உரிமைகள் மசோதா செடாவை யுனைடெட் நேஷன் அசம்பிளி, ஐக்கிய நாடுகளின் பொது சபை வந்து பாத்தீங்கன்னா எப்ப அடாப்ட் பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா 1979. அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டேன். அப்புறம் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 4வது வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் வந்து 1995 பீஜிங்ல நடந்தது. இதை யார் செயல்படுத்துறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஃபார் உமன் தான் வந்து பாத்தீங்கன்னா இத யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஃபார் உமன் தான் வந்து இதை செயல்படுத்துறாங்க. அதுல ஒரு தீம் சூப்பரா சொல்லியிருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களும் சிறுமிகளும் அவங்களுடைய உரிமைகளை எப்போ முழுசா அனுபவிக்கிறாங்களோ அப்பதான் உண்மையான சமத்துவம் நிலவும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஓகேங்களா, எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கான உரிமைகளை பொறுத்த வரைக்கும் இந்து விதவை மறுமண சட்டம் 1856 கொண்டு வந்தாங்க. மறுமண சட்டம் 1856. இது வர்றது காரணம் ஈஸ்வர் வித்யாசாகர். அடுத்து இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும், கரெக்டா பாத்துங்க. இந்து திருமண சட்டம் அப்படிங்கிறது பெண்களோட திருமணமாகும் வயதை லீகலைஸ் பண்ணுச்சு 21 வயசுன்னு சொல்லிட்டு, இது 1955. அடுத்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிந்து வாரிசுரிமை சட்டம் அப்படின்னா என்னது, பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்கு அப்படிங்கிறது 1956. அடுத்து 1961 வந்து பாத்தீங்கன்னா வரதட்சணை தடை சட்டம் 1961, மகப்பேறு நலன் பாதுகாப்பு சட்டம் 1961. அடுத்து ஈவ் டீசிங் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை பாதுகாக்கிறதுக்காக, இல் ட்ரீட்டிங் பண்றாங்கல்ல அதை பாதுகாக்கிறதுக்காக ஈவ் டீசிங் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் அதை வந்து தடை செய்யணும்னு 1999 கொண்டு வந்தாங்க. அடுத்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஏற்படக்கூடாது, அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக 2005 ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க 2005. அடுத்து பெண்கள் தொழிலாளிகளை பாதுகாக்கிறதுக்காக தொழிற்சாலை சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, மைனிங் சட்டம் 1952 கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கான உரிமைகள் மசோதா என்னதுன்னு கேட்டீங்கன்னா செடா, இது 1979 ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான மாநாடு வந்து 4வது மாநாடு 1995 பீஜிங்ல நடந்தது. இதனுடைய தீம், இது வந்து யார் செயல்படுத்துறா இந்த வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆன் உமன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஃபார் உமன் தான்
ஆர்கனைஸ் பண்றாங்க. தீம் வந்து சமத்துவம் அப்படின்னா பெண்களும் குழந்தைகளுக்கும் அவங்களுடைய உரிமைகளை முழுமையா எப்ப அனுபவிக்கிறாங்களோ அதுதான் சமத்துவம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இன்னொரு சட்டம் நான் சொல்லியிருந்தேன், மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசனை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு 2007 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எழுதி நடத்துறது உங்களுக்கு ஈஸியா புரியுதா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோல இன்னும் அப்டேட் பண்ணி தெளிவா வந்து நடத்தலாம். தேங்க்யூ சோ மச்.